அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல், நெஞ்சோடு புலம்புதல். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு. இதனுடைய முதல் குறள் 1291. அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. தலைவன் உள்ளம் அவருடன் காதலில் உள்ளது. அதை பார்த்த பின்னும் என் நெஞ்சே நீ ஏன் எனக்கு ஆகாதவள் ஆகிப்போனாய். துடிப்பா. தலைவர் நெஞ்சம் அவரிடத்தில் உள்ளது காதலோடு. அதை பார்த்தும் என்னிடம் ஏன் நீ பகையோடு. 1292. உறாதவர் கண்ட கண்ணும் அவரை செராரணச் சேரி என் நெஞ்சு. என்னிடம் அன்பு இல்லாதவரை பார்த்தவுடன் அவர் வெறுப்பு மிக்கவர் என்று எண்ணி ஒதுக்காமல் என் உள்ளம் அவரிடம் சென்று சேருகிறது. துழிப்பா. காதலில்லா காதலனை கண்டபோது நெஞ்சம் தஞ்சமடைகிறது வெறுப்பில்லாது. காதலில்லா காதலனை கண்டபோது நெஞ்சம் தஞ்சமடைகிறது வெறுப்பு இல்லாது. 1293. கெட்டார்க்கு நட்டாரியல் என்பதோ நெஞ்சே நீ பெட்டு ஆங்கு அவர் பின் செலல். என் மனமே, நீ விரும்பியபடி என் தலைவன் பின் செல்வதற்கு காரணம் கெட்டவர்களுக்கு நண்பர்கள் இல்லை என்பதாலா. துடிப்பா. என் மனம் அது விரும்பியபடி அவர் பின் செல்வது துன்பம் அனுபவிப்பவர்க்கு நண்பர்கள் கிடையாது என்பதாலா. குறள் எண் 1294. இனி அன்ன நின்னொடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவ்வாய்கான் மற்று. ஊடல் செய்து பின்னர் கலந்து விடாமல் அவரை கண்டவுடன் ஓடிச் சென்று இணைந்துவிடும் நெஞ்சே இனி உன்னிடம் யார் கலந்து ஆலோசிப்பார். துழிப்பா. என்னோடு திட்டம் தீட்டிவிட்டு எனக்கு முன் ஊடல் இன்றி ஓடி தலைவனுடன் கலக்கும் மனமே இனி உன்னிடம் கலந்து பேச மாட்டேன் இக்கணமே. 1295. பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அரா இருக்கும் இடத்து என் நெஞ்சு. அரா இடும்பைத்து என் நெஞ்சு. என் மனம் தலைவர் என்னோடு இருக்க பெறாமை நினைத்து பயப்படும். இருக்கும்போது அவர் பிரிந்து விடுவார் என்று நினைத்து பயப்படும். எப்போதும் அது துன்பத்திலேயே இருக்கிறது, பயத்திலேயே இருக்கிறது. துளிப்பா. இல்லாத போது பிரிவு துயர், இருக்கும்போது பிரிய போகும் துயர், எப்போதும் என் மனத்தில் துயர். 1296. தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு. தனிமையிலிருந்து தலைவனை பற்றி நினைக்கும் போது அந்நினைவு என்னை தின்பது போல் இருந்தது. துடிப்பா. ஏகாந்த வேளை காதலன் நினைவுகள் என்னை தின்று தீர்க்கிறது கவலை. ஏகாந்த வேளை காதலன் நினைவுகள் என்னை தின்று தீர்க்கிறது கவலை. 1297. நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மடநெஞ்சிற்பட்டு. சிறப்பில்லாத என் முட்டாள் நெஞ்சம் என்னை மறந்த என் தலைவரை மறக்க முடியாது இருக்கிறது. அத்துடன் நானும் இணைந்து என் வெட்கத்தை மறந்தேன். இந்த இடத்துல கொஞ்சம் பொருள் முரணா இருக்கு இல்லையா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்டாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நெஞ்சம் என் தலைவனை மறக்க முடியாது இருக்குது. அப்படி மறக்க முடியாம இருக்க ஒரு நெஞ்சோடு சேர்ந்து நான் எப்படி நாணத்தை மறக்க முடியும்? அது மறக்க முடியாம இருக்குது, நான் மறக்கிறேனே என்று முரண் என்று கேட்டார்கள். அந்த முரண் தான் இந்த குறளினுடைய சிறப்புனே நான் சொன்னேன். ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்கும் போது அவங்க சொல்றதுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கணுங்கிற தலையாடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முரண் மட்டும் இருக்கலாம். தலைவனை மறக்காமல் இருக்கும் நெஞ்சம், நாணத்தை மறந்துவிட்ட இவள், இந்த இரண்டு முரணானவர்களும் நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லுது. துளிப்பா. என்னை மறந்த தலைவனை மறக்காமல் நினைக்கும் என் மனத்துடன் இணைந்து வெட்கத்தை நான் மறந்தேன். என்னை மறந்த தலைவனை மறக்காமல் நினைக்கும் என் மனத்துடன் இணைந்து வெட்கத்தை நான் மறந்தேன். 1298. எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் தினம் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. என் தலைவரை நான் கிண்டல் செய்து திட்டினால் அது எனக்கும் இழிவு தரும் என்று என் உயிர் நெஞ்சம் அவரின் வல்லமை நல்லவை ஆகியவற்றை நினைத்திருக்கும். துழிப்பா. என்னவரை எள்ளி நகையாடி இகழ்தல் எனக்கும் இழிவன்றோ. அதனால் அவர் புகழ்பாடும் என் உயிர் காதல் நெஞ்சு.
லதா என்ற ஒரு தோழி, என்னுடைய வகுப்பு தோழன் மருத்துவன் ராஜசேகர் அவருடைய மனைவி. அவங்க இதை கேட்டுட்டு அந்த பாடல் நான் முதல் மரியாதையிலிருந்து கொடுத்திருந்தேன். பூங்காற்று திரும்ப வாங்குற பாட்டு. அந்த பாட்டுக்கு இந்த குரலுக்கும் தொடர்பு பெருசா இருக்க மாதிரி தெரியலையே, கொஞ்சம் விளக்குன்னு சொன்னாங்க. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு. நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இதுல எள்ளி நகையாடு நல்ல தலைவி இந்த குரல்ல அந்த மாதிரி சிவாஜியினுடைய மனைவியாக நடிக்கும் வடிவுக்கரசி பொது இடத்தில் அவரை திட்டி தீர்ப்பார். சிவாஜி பதிலே பேச மாட்டார், திட்டி தீர்ப்பார். ஆனால் காதலியாக வரும் ராதா அவரை மனதுக்குள் வைத்து பூஜிப்பார். அவருடைய நல்லவைகள் வல்லமைகளை வைத்து ஆராதிப்பார். அதைத்தான் இந்த குரல் சொல்லுதுன்னு சொல்ல வந்தேன். அன்னைக்கு சொன்ன கருத்துல கொஞ்சம் சில மாறுபாடுகள் வந்துருச்சு. இதுதாங்க அந்த பாட்டு சொல்லும் பொருள் இந்த குரலுக்கு. 1299 துன்பத்திற்கு நன்றிரதா. துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. துன்பம் வரும்போது ஒரு மனம் அவருக்கு துணையாக இல்லாது போனால் வேறு யார் துணையாக வருவார்கள்? துடிப்பார். துன்பத்தில் துணையாகாத உள்ளம் உடையருக்கு யார் வருவார் துணையாக? 1300 தஞ்சம் தமரல்லர் ஏதிலார், தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. தம்முடைய உள்ளம் ஒருவருக்கு சுற்றம் அல்லாது போகுமானால் பிறர் எவ்வாறு உறவினர்கள் அவருக்கு சுற்றமாவார்கள்? துடிப்பா. உள்ளமே ஒருவருக்கு பகையானால் எப்படி பிறர் உறவாவார்? உள்ளமே ஒருவருக்கு பகையானால் எப்படி பிறர் உறவாவார்? அனைத்து குரல்களையும் தவறாமல் கேட்டு படித்து அதற்கு பின்னூட்டம் போடும் என்னுடைய அன்பிற்குரிய அக்கா இன்சுவை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் இதற்கு பின்னூட்டம் அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷிநேத்ராலயா, விழியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், கனகபாளையம், நால்ரோடு, ஈரோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.